ஏசாயாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை இந்த நாள்ல நாம் எடுத்துக்கொள்ளும். ஏசாயா 8:13 நம்முடைய 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 மூத்த சகோதரர் அதிகமாய் காண்பிக்கிற ஒரு வசனத்துல ஒரு வசனம். அது தமிழ் வேதாகமத்துல எப்படி இருக்கு? சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். ஏசாயா 8:13. அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. லிவிங் பைபிள்ல இந்த வேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் யூ ஃபியர் காட் யூ நீட் ஃபியர் நத்திங் எல்ஸ். தேவனுக்கு நாம் பயந்திருப்போமானால், நான் ஒரு அழுத்தம் கொடுக்குமானால், தேவன் ஒருவருக்கு மாத்திரம் நாம் பயந்திருப்போமானால் யாதொன்றுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அது டிஎல்பி இந்த லிவிங் பைபிள் வேர்ஷனுடைய வேர்ஸ், அது பாரஃப்ரேஸனுடைய பைபிள் இந்த வேர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். தேவன் ஒருவருக்கு மாத்திரம் நாம் பயந்திருப்போமானால் பூமியில நம்மளுடைய வாழ்நாள்ல வேற ஒன்றுக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. எத்தனை தடவை தமிழ் வேதாகமத்தில் 2 தடவை சொல்லப்படும். அவரே உங்கள் பயம், அவரே உங்கள் அச்சமா இருப்பாராக. அப்படின்னா மேல 12வது வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடுன்னு சொல்றதெல்லாம் நீ கட்டுப்பாடுன்னு சொல்லாத. அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி எல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கலங்க வேண்டியதில்லை. 12:13. இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் இதுக்குதான் பயப்படணும்னு இல்லை, எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. பயத்தினால இருதயம் கரைஞ்சு போய் கிடக்கு. ஜீசஸ் தம்முடைய வாழ்நாட்கள்ல, பூமியில் இருந்த நாட்கள்ல தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன 2 வார்த்தை, பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். எல்லா குடும்பங்கள்லயும் இந்த 2 கிடக்கு. பயமும் இருக்கு, கவலையும் இருக்கு. கிறிஸ்தவ குடும்பங்கள்லயும் இருக்கு. நம்முடைய குடும்பங்கள்லயும் இருக்கா அப்படின்னா இருக்கதான் செய்யுது. இந்த காரியத்திலிருந்து நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் அப்படின்னு நான் சொல்றது இல்லை. காட்ஸ் கிரேஸ், தேவன் இந்த வார்த்தை அதிகமாய் நான் ஆழமா கற்றுக்கொள்றது என்ன அப்படின்னா, 2 ஆஃப் இருக்கு. இந்த ட்ரூத்ல 2 ஆஃப் இருக்கு. நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய விஷயத்துல சரியாய் பயந்துட்டோம் அப்படின்னா, அவரே நமக்கு பயமும் அவரே அச்சமாய் இருந்துட்டாங்கிற ஒரு ஆஃப்ல நான் ஃபெய்த்ஃபுல்லா இருந்துட்டோம் அப்படின்னா, அடுத்த ஆஃப் என்ன ஆகும்னா நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறும். இந்த ட்ரூத்தை நம்ம 2ஆ பிரிச்சுக்கணும். இஃப் யூ ஃபியர் காட், நீ தேவனுக்கு பயந்தா, ஓகே, நீங்களும் நானும் தேவனுக்கு செம்மையாய் பயப்படுகிறோம்னு வச்சு பயப்படுகிறோம் அப்படின்னா, அப்ப மீதி உள்ளதை அனுபவிக்க வேண்டியதான், என்ன செய்ய வேண்டியதில்லை. அப்படின்னா இந்த உலகத்தார் பயப்படுகிற காரியங்களுக்கு எல்லாம், ஈவன் கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறதான காரியங்கள், கலங்குகிற காரியங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, நம்ம கலங்க வேண்டியதில்லை. இந்த வார்த்தையை இந்த நாள்ல நம்ம எடுத்துக்கோம். இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை தான் இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். நாம் முதல்ல ஒரு ட்ரூத்தை முதல்ல நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு ட்ரூத், நாம் எதற்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. நாம் தேவனுக்கு பயந்திருந்திருப்போமானால், நாம் தேவனுக்கு பயப்படுவோமானால், நாம் எதற்கெல்லாம் இந்த பூமியில என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அப்படின்னா நிறைய லிஸ்ட் போட வேண்டாம். அதை நான் சுருக்கமா ஒரு 3 காரியமா காண்பிக்கிறேன். நம்பர் 1, எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம் நாம் டைம் பண்ணணும். எபிரேயர் 13:6, நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர்,
நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதுக்கு மேல ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் ஒண்ணு இருக்கு 5வது வசனத்துல. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரேங்கிறது ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் இருக்கட்டும். இப்ப நாம் அதை எடுக்க வேண்டாம், அது செகண்ட் பார்ட். அது நான் எதுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னா 13:6 படி நாம் தைரியமாய் நாம் இருக்கணுமா? தைரியம், நாம் தைரியம் கொண்டு நாம் சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயம், கர்த்தர் எனக்கு சகாயம். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷர்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஜாதி, ஜனம், ஊரார், கட்டுப்பாடு, மேல உள்ள மனுஷர்கள், சதி செய்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் தீங்கு பண்ணுகிறவர்கள், சதி ஆலோசனை பண்ணுகிற, நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்ப இந்த 6வது வசனத்தில் நாம் எதற்கு பயப்படாது இருப்போம்? நாம் தேவன் ஒருவருக்கு மாத்திரம் நாம் பயந்திருந்திருப்போமானால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் வெளியரங்கமான காரியங்களில் மனுஷருக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா நாம் பயப்பட மாட்டோம். ஓகே, நான் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 3 வருஷம் இயேசு சீஷர்களோடு கூட இருந்தார். 3 வருஷமும் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்த குணப்படாத சீஷர்கள் வச்சுங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், ஆண்டவர் இயேசு உயிர்த்து எழுந்துட்டார். அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 20:19, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். கைகளை விழாவிய காண்பித்தார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் சொன்னார். 22ஆம் வசனம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னார். அப்ப இந்த 19ஆம் வசனத்துல 3 வருஷம் ஜீசஸ் கூட இருந்திருந்தும் நிறைய சத்தியங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க, நிறைய சத்தியங்களை கேட்டாங்க. எல்லா சத்தியங்களை கேட்டு இருந்தும் என்ன அப்படின்னா யூதர்களுக்கு பயந்து ஒரு சாயங்கால வேளையில் வாரத்தின் முதல் நாளிலே கதவுகள் எல்லாம் பூட்டி இருக்கையில் உள்ளார் பயந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நிலைமை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவர்கள் எல்லாம் வந்து ஒரு born of the spirit அப்படின்னு சொல்லலாம். born of the spirit, அவர்கள் ஆவியில் பிறந்தவர்கள் வச்சுங்களேன், மனம் திரும்பி இயேசுவோடு கூட இருந்தவர்கள், அவ்வளவுதான். இன்னும் அவர்களுக்கு வந்து ஆவியினுடைய நிறைவை பெறாதவர்கள். See, there are two things. One is born of the spirit, another one is filled with the spirit. ஆவியில பிறந்திருக்கிற ஒரு அனுபவம், ஆவியில் நிறைந்திருக்கிற அனுபவம். என்னுடைய டெஸ்டிமனி கூட நான் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். நான் நீண்ட நாட்கள் நானும் born of the spiritலயே இருந்த நாட்கள் உண்டு. filled with the spirit, ஆவியில் நிறைந்திருக்கிற அனுபவத்துக்கு நான் போல. இங்க உள்ள சீஷர்கள் 20ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். 3 வருஷம் கூட இருந்தும் இயேசுவை பார்த்திருந்தும் அவருடைய வார்த்தையை கேட்டிருந்தோம். இப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் யூதர்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க? பயந்திருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு தன்னை காண்பித்தார், பரிசுத்த ஆவியை ஊதினார். சரி, பயம் போடுச்சா? பயம் போகல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். சரி, பயம் போடுச்சானா? மறுபடியும் பாருங்க, 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அப்ப என்னாச்சு? அதனாலதான் ஜீசஸ் அடிக்கடி இந்த வார்த்தை சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போகிறது உங்களுக்கு, நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போறது நல்லது. போய் தேற்றவாளன் வரும் பொழுது அப்ப எஸ் இப்ப இவர்கள்
தான் எடுத்து பரிசுத்த ஆவிய ஊதுனதுனால இவர்களுக்கு ஏதாவது பயம் போயிடுச்சா அப்படின்னா போலியே. 8 நாளைக்கு பிறகு மறுபடியும் வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு உள்ளதான் உட்காந்துதான், வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். பயம் போல. அப்ப தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பெந்தெகோஸ்தே நாள் என்று பண்டிகையின் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் அபிஷேகிக்கப்படணும். அந்த அபிஷேகமானது அந்த பயங்கிற நுகத்தடி முறிச்சு போட்டுரும். பயம்ங்கிறது ஒரு 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 யோக், அது அது ஒரு நுகத்தடி. அது பயப்படுகிறவர்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்கள் அல்ல. பயம் அடிமைத்தனத்துக்குள்ளாக்கும். பயம் வேதனை உள்ளதுன்னு எவ்வளவு காரியங்களை நான் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டுல. அப்ப இவர்கள் எல்லாரும் ஒரு ஒரு விதமான பயத்துக்குள்ளானவர்களாய் வேத பயந்திருந்து இவர்கள் என்னைக்கு அதே அப்போஸ்தலர்களை நாம் எங்க பாக்குறோம் அப்படின்னா, அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அந்த அபிஷேகம், அந்த வல்லமையினால் நாம் நிரப்பப்படாத வரைக்கும் ஆவியில் பிறந்த அனுபவத்தோடு கூட இருப்போமானால் நாம் பயந்துட்டு தான். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு எல்லாம் பயப்படுவோம். இந்த பீட்டர் வேலைக்காரிக்கு பயந்தது போல, இயேசுவின் மனுஷர் முன்பாக இயேசுவை அறிக்கை செய்யறதுக்கு உண்டான பயம், வேலை ஸ்தலத்துல அறிக்கையிடுகிறதுக்கு பயம். எவ்வளவு பேர் பயணிக்கிறார்கள். கல்லூரியில, ஹாஸ்டல்ல நாம் துணிகரமாய் நாம் தைரியம் கொண்டு, எஸ் ஐ எம் கிறிஸ்டியன், நான் இது மாதிரி என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்ய முடியல அப்படின்னா, ஒரு தைரியம் இல்லாம ஒரு கோழத்தனமான ஒரு பயமுள்ள ஒரு ஆவி. இவர்கள் எல்லாம் ஆவியில் எதை காண்பிக்கிறது, ஆவியில் பிறந்தவர்களாய் காண்பிக்கிறதை ஒழிய, இவர்கள் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தார்கள் என்றால் மனுஷர்கள் பயப்பட மாட்டார். அவர்கள் மனுஷர் முன்பாக அறிக்கை செய்வார்கள். இங்க வாசிக்கிறோம். ஆனால் இதே சீஷர்களை குறித்து நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். என்ன தைரியம்! ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக, மூப்பர்களுக்கு முன்பாக, ஜபாலை தலைவர்களுக்கு முன்பாக அவர்கள் இயேசுனுடைய நாமத்தை மனுஷர்களுக்கு முன்பாக தைரியம் கொண்டு அவர்கள் அறிக்கை செய்தார்கள். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவமானப்படுவதற்கு அவர்கள் பாக்கியமாய் பாத்திரர்களாய் எண்ணப்பட்டார்கள். அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. சோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம். இன்னைக்கு வெளியில இருக்கிற கிறிஸ்தவம் சொல்லுகிறது போல எதுக்கு இல்ல அப்படின்னா, அந்நிய பாஷைக்கும் சத்தம் போடுறதுக்கும் இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய இயேசுவே அபிஷேகங்க, அபிஷேகநாதரே அபிஷேகன்னு கேட்டா ஆண்டவர் கேட்கிறார், எதுக்கு உனக்கு அபிஷேகம்? நான் பயப்படுறேன் ஆண்டவர், மனுஷருக்கு முன்பாக உண்மை அறிக்கையிடுறதுக்கு நான் பயப்படுறேன், என்னை அபிஷேகங்கும் பொழுது கர்த்தர் அருமையானவர்களே நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நிறைவை கொடுத்து நம்ம என்ன செய்வார்? அபிஷேகிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். எந்த அளவுக்கு ஜீசஸ் சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை. ஆனா இதெல்லாம் எப்ப நிறைவேறிடுச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அந்த வல்லமை பெற்ற பிறகு அவர்கள் தைரியம் கொண்டு மனுஷருக்கு பயப்படாது இருந்தார்கள். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் சிநேகிதராகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்று செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாது. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. கீழே நான் வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்தில், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரன் தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதளிக்கப்படுவான். 11ஆம் வசனம், ஜபாலை தலைவர்களுக்கோ துரைத்தனத்தார்களுக்கோ அதிகாரம் உள்ளவர்களுக்கு முன்பாக கொண்டு போய் விடும் பொழுது எப்படி எண்ணத்தை மாறுத்திரம் சொல்லுவோம் என்று எதை பேசுவோம் என்று என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள். சரி, ஒண்ணு கவலைப்படாதீர்கள், ஒண்ணு பயப்படாதீர்கள். நல்ல வார்த்தை. கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷருக்கு அதுக்கு மேல செய்ய திராணி இல்லாத ஒரு மனுஷர்களுக்கு பயப்படாதீங்க, தேவன் ஒருவருக்கு மாத்திரம் பயப்படுங்க. அதுல அதை குறித்து நீங்க என்னத்தை செய்யணும், போகணும், வரணும் அப்படிங்கிறது காரியத்துக்கு என்ன செய்யாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அருமையானவர்களே, நாம் இந்த இடத்துல நாம்
நாம் நாசியில சுவாசம் உள்ள மனுஷர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நாம் பயப்படக்கூடாது. ஒரு சில பேதுரு இதே பயப்பட்டவர் தான். பேதுரு எப்படி எதெல்லாம் காண்பிக்கிறார் பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில், 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்துல, 1 பேதுரு 4:4ல, அதாவது 3ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். முற்காலத்தில் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நீங்க நடந்து கொண்டிருந்திருக்கலாம். அப்ப காம விகாரம், துர்விச்சை, மதுபானம், களியாட்டு, வெறி, அருவருப்பான விக்கிரகதனை செஞ்சிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் இந்த துன்மார்க்க உலகிலே நீங்கள் விடாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். இந்த இடத்துல நம்மளுடைய ஓல்டு அசோசியேட்ஸ், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், அவர்கள் செய்த பாவத்துக்கு நாம் உடன்படாமல் இருக்கும் பொழுது, அது உறவு முறைகளா இருக்கட்டும், அல்லது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களா இருக்கட்டும், அல்லது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நாம் தங்கி இருக்கிறதான ரூம்ல, மற்ற காரியங்கள்ல, இவர்களெல்லாம் நம்மளை ஏதோ ஒரு பாவ காரியங்களுக்கு நம்மளை உட்பட சிக்க வைக்கிறதுக்காக நம்ம இழுக்கும் பொழுது, அந்த போராட்டத்தில் நாம் அவர்களோடு கூட விழாமல் இருக்கிறதுக்கு நாம் தைரியமாய் நிக்கணும். அந்த இடத்துல அவர்கள் தூஷிக்கலாம், தூஷிச்சா தூஷிட்டு போயிடும். நாசில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அவருடைய, அதாவது பிறருடைய பாவத்துக்கு உடன்படாமல் இருக்கிறதுல நாம் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு போராட்டம் போராடணும். பயப்படக்கூடாது. அல்லது இங்க வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதால் பாடுபட்டால், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அல்லது 14ஆம் வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அப்ப கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமோ, அல்லது கிறிஸ்தவனாய் இருக்கிறது நிமித்தமோ, அல்லது 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 3:14, 1 பேதுரு 3:14, நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிரும். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தரை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்ப எது போன்ற காரியங்களுக்கெல்லாம் நான் பயப்படாமல் இருக்குங்கிறது பேதுரு நடைமுறை வாழ்க்கையில சொல்றாரு பாருங்க. நீதியின் நிமித்தமாக. நான் ஒரு சகோதரனை அறிவேன். ஒரு சகோதரன் இல்லை, இது போல பல சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய அலுவலகத்தில் தான் செய்யற ஒரு வேலையில ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல நல்ல பொருளா இருக்கும். நல்ல பொருள், உபயோகத்தில் உள்ள பொருளா இருக்கும். அதை சில மேல அதிகாரிகள் என்ன செய்வாங்க, இது கெட்டு போச்சு, இது பழுது அப்படின்னு ரெக்கார்ட் கொடு, பேப்பர் கொடு. ஏன்னா அதை தூக்கி போட்டு அதை வெளியில போய்கிட்டு காசாக்கிட்டு புதுசா எழுதிடலாம். எல்லாம் தில்லுமுள்ளு, எல்லாம் ஃப்ராட், ஏமாத்துறது. அப்ப அந்த இடத்துல உண்மையா நிக்கிறது. அந்த இடத்துல நோ, நீதி நிமித்தமாக, மனசாட்சி நிமித்தமாக இந்த காரியத்துக்கு நான் உடம்பட மாட்டேன். அதனால தூக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவரை டீக்ரேட் பண்ணி கீழே அனுப்பிச்சு விட்டாங்க. அவரை வேலையிலிருந்து தூக்குறதுக்கு அல்லது வேலையினுடைய கீழே இறக்கி போடுறது. சந்தோஷமா எடுத்துங்க பிரதர்னு, சந்தோஷமா எடுத்துங்க, பாக்கியமா எடுங்க. இதெல்லாம் தேவனுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். அதெல்லாம் நமக்கு சேலரி கம்மியா போயிடுச்சு, அல்லது கீழே நம்மளை இறக்கிட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, தூக்கிட்டாங்க. இந்த இடத்துலதான் நம்ம என்ன செய்யாம இருக்கணும் வேதம் சொல்லுதுன்னா, அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. அப்ப எதாவது நிமித்தமாலாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, பாடுபடலாம், சஃபர் ஆகலாம். ஒண்ணு நீதி நிமித்தமாக, மனசாட்சி நிமித்தமாக. சிலர்லாம் பொய்க்கெழுத்து போட முடியாது. பொய்க்கெழுத்து போட முடியாது. இன்னைக்கு காலையில கூட ஒரு சகோதரன் போன் அடிச்சார். ஒரு முக்கியமான ரீசெண்டா நடந்த, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு முக்கியமான ஒரு பட்டணத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அவரு வேலை ஸ்தலத்துல, அவருடைய டிபார்ட்மெண்ட்ல, அரசு ரீதியான ஒரு துறையில சில விசாரணைகள். அந்த விசாரணையில அவர்தான் அந்த டைம்ல டியூட்டியில இருந்திருக்கிறார். மேலதிகாரிகள் இப்படி அப்படின்னு விசாரணைக்கு வரும் பொழுது அப்படின்னா, தைரியமா நில்லுங்க, தைரியம் உள்ளதுன்னு சொல்லிடுங்க.
உள்ளதை உள்ளதுன்னு சொல்லி தேவனை நீங்க மகிமைப்படுத்துங்க, மிச்சத்தெல்லாம் தேவன் பார்த்துக்குவார். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். என்னுடைய போஸ்ட் என்ன ஆகும், அது என்ன ஆகும், இது என்ன ஆகும். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவை இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், வல்லமையை கேளுங்க. தேவனே உங்கள் அச்சமும் பயமுமா இருப்பாராக. மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு காலையில அப்ப வெளியில நிறைய சூழ்நிலைகள் இப்படி சூழ்ந்து இருக்கும் பொழுது திராணிக்கு மேல் தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார். கிறிஸ்தவனாய் இருக்கிறது நிமித்தம், நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தின் நிமித்தம், அல்லது நீதியின் நிமித்தம், மனசாட்சியின் நிமித்தம், அல்லது சிலருடைய பாவத்துக்கு நாம் உடன்படாது இருக்கிறது நிமித்தமாய் அந்த இடத்துல மனுஷருக்கு நாம் பிரியமானவர்களே பயப்படாது இருப்போமாக. மனுஷர் பயப்படாது இருப்போம். மிஞ்சி மிஞ்சி என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் ஆண்டு சொல்லிட்டார். மிஞ்சி என்ன செய்ய முடியும், சரீரத்தை தான் கொலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் நாம் அந்த அளவுக்கு நாம் உச்சத்துக்கு வந்துடணும். என்னுடைய ஆரம்ப நாட்கள் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இப்படிதான் என்னுடைய பாஸ், நான் ரோமன் கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணேன். என்னை தவிர பாக்க எல்லாரும் ரோமன் கேத்தலிக் டீச்சர்ஸ். நான் ஒரு ஆள் மட்டும்தான் ப்ராட்டஸ்டண்டா இருந்தேன். அவர் என்ன, உன்னை வேலையிலிருந்து உன்னை தூக்கிடுவேன் தெரியுமான்னாரு. உன்னை வேலையிலிருந்து உன்னை தூக்கிடுவேன். ஃபர்ஸ்ட் என்னோட இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணி எனக்கு 6 months நோட்டீஸ் விட்டாங்க. இன்கிரிமெண்டா ஒரு பெரிய மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். 6 months நோட்டீஸ் விட்டு வேலையை தூக்கிடுவேன். நாங்க ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துறோம். கத்தோலிக்க விசுவாசமா அல்லது வேத விசுவாசமான எனக்கு போராட்டம். வேத விசுவாசமா, வேதம் சொல்லுகிற ஃபெய்த்தா, இல்ல கத்தோலிக்க விசுவாசமா? நோ, கத்தோலிக்க விசுவாசம் நான் இல்ல. அப்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து உன்னை நான் வேலையிலிருந்து நான் தூக்கிடுவேன். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் காரசாரமா என்கிட்ட பேசினார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்க வேலையை தூக்குறதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் என்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமா நான் சாகிறதுக்கே நான் ரெடியா இருக்கேன். நீங்க வேலையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் அதுக்கு மேல ஏதா இருக்கா? அவர் சொன்னார், நீ பேசுவடி, நீ பேசுவ அப்படின்னாரு. நீ பேசுவ அப்படின்னாரு. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா நான் பாவம் செய்யற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரூம் விட்டு வெளியில விட்டேன். நீ பேசுவடி அப்படின்னாரு. கையில ஒரு கிராஸ் ஒன்று வச்சிருந்தாரு. அந்த கிராஸை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாருன்னா என்ன குத்த வந்தார். மனத்தாழ்மையே சொன்னேன். வேலையை உன்னை தூக்கிட்டு தெரியுமா, உன்னை எடுத்துட்டு வந்துருமா, வேலையை எழுந்து எடுத்துருவாரு. ஏங்க நீங்க வேற ஏங்க, அதுக்கு மேல ஏதாச்சும் இருக்கா? அதான் லூக்கா 12 என்ன அப்படின்னா, சரீரத்தை தானே கொலை செய்ய முடியும். அதுக்கு மிஞ்சி ஏதாவது இருக்கானா? ஒண்ணும் கிடையாது. நான் சாகிறதுக்கே நான் ரெடியா இருக்கேங்கிறப்ப நீ வேலையை தூக்கிடுவேன், எங்க தூக்கிடுவேன், இங்க தூக்கிடுவேன், இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணுவேன், நான் அதை எடுத்துருவேன், இதை எடுத்துருவேன். அப்புறம் என்னத்தை நம்ம சொல்றது? சோ நமக்கு தேவை அந்த இடத்துல என்னது அப்படின்னா, the power of the Holy Spirit, தேவனுடைய வல்லமை. நான் ஆரம்பத்தில் அப்படி இல்லை. நான் ஆரம்பத்தில் நானும் பயந்தான் முடியும். காம்ப்ரமைசர். ஒரு 2 வருஷம் நான் காம்ப்ரமைஸாவே இருந்தேன். அன்னைக்கு அதுதான் born of the Spirit. ஆவியில என்ன செஞ்சிருந்திருப்பேன் அப்படின்னா, பிறந்த அனுபவம் தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். சிலெல்லாம் கேட்பாங்க, பிரதர் ஆவியில பிறந்த அனுபவம் என்ன, ஆவியில நிறைந்த அனுபவம்? ஒன்னு born of the Spirit, ஒன்னு filled with the Spirit. ஒன்னு அபிஷேகப்பட்ட வாழ்க்கை, இல்ல ஆவியில பிறந்த வாழ்க்கைனா அப்படி தலையெல்லாம் தெளிவா நம்ம இருக்கணும். அதுல எஸ், நான் ஆவியில பிறந்த அனுபவம் உண்டு. பயந்தாங்குழி, கோழை, மனுஷருக்கு இயேசுவை நான் கிறிஸ்டியன், என்னால அது செய்ய முடியாது அப்படின்லாம் தப்பிப்பேன். அவாய்டிங் சின். என்னுடைய நிர்வாகி, என்னுடைய அந்த ரோமன் கேத்தலிக் டயசிஸினுடைய பிஷப் ஒருவர், அவர்தான் அந்த டயசிஸ்னுடைய ஃபுல் அதிபதியே. அவர்தான் ரூலர் ஆஃப் த பீப்புள். அவர் வர்றார் அப்படின்னா எல்லாரும் என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக முட்டிக்கால் போட்டு முழங்கால் போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா முத்தி கொடுக்கணும். அவர் கையில ஒரு ரிங் போட்டிருப்பார். அந்த ரிங் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் ஒண்ணு கொடுத்துட்டு ஒரு ஹானர் பண்ணிட்டு முழங்கால் படிட்டு இப்படி முத்தி செய்யணும். born of the Spirit அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நான் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன், விளங்க வைக்கிறதுக்காக, ஒரு சத்தியத்தை விளங்க வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். born of the Spirit, எஸ், born of the Spirit. ஆவியில் பிறந்தவனா ஆவியில் பிறந்தவன். ஆனா ஆவியில் நிறைந்தவன்லாம் கிடையாது. பயந்தா முடியும், கோழத்தனா. என்ன செய்வேன் அப்படின்னா,
பாஸ் உள்ளார வர்றாரு தெரிஞ்சிச்சுன்னா நான் எங்க போயிடுவேன் அப்படின்னா, நான் பச்சையா சொல்றேன், நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவேன். டீச்சர்ஸ் எல்லாம் எங்க வரணும் அப்படின்னா வரிசையா வந்து எல்லாம் கூட்டம்னாலும் கூட்டம், ஊர்ல அவ்வளவு கூட்டம் இருக்கும், ஜனங்கள் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் விக்ரவாதியர் வரலன்னா பாத்துக்கிட்டு இருக்க போறாங்க. நான் எங்கடா இருப்பான்னு கேட்டா நான் ஒதுங்கி ஓடி போயிடுவேன். அவாய்டிங் அவாய்டிங் அவாய்டிங். ரெஸ்ட் ரூம்ல இருப்பேன். அப்புறம் மேல எல்லாம் முடிச்சு கிடிச்சு எல்லாம் ரிசப்ஷன்லாம் அவர் வரவேற்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சில கலை நிகழ்ச்சின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்பதான் அங்கேருந்து வருவேன். பயம், அவாய்டிங், தவிர்க்கிறது. filled with the spirit, ஆவியில் வல்லமை, அபிஷேக், தேவன் அபிஷேக்ஸ்டாரா. அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, அதே பாஸ் வராரு, அதே பாஸ் அதே பிஷப் ஸ்கூலுக்கு வராரு, தேவன் நம்மளை பலப்படுத்திட்டார். இப்ப எப்படின்னா அப்படியே நீட்டா போறோம். ஒன்னமோங்க ஒவ்வொரு ஸ்டாஃபா போகும்பொழுது நானும் போறேன், எனக்கு ஒரு எழுச்சம்பளம், நானும் ஒரு எழுச்சம்பளம். மனுஷர் கனம் பண்ணணும்ல, ரூலர் ஆஃப் த பீப்புள், ஊர் ஜனத்தின் மத்தியில இங்க வர இருந்தாலும் வித்தியாசமா ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்கிறத, ஆண்டவரே நான் அபிஷேகிச்சிருங்க, எனக்கு பலன் கொடுங்க, நான் போய் அந்த மனுஷனை நான் வந்து அவமானப்படுத்திடக்கூடாது, அசிங்கப்படுத்திடக்கூடாது. பட் அதே சமயத்துல நான் கிறிஸ்துக்கு நான் சாட்சியா இருக்கணும். எனக்கு உதவி செய்யும். மனுஷனுக்கு முன்பாக நாசில சுவாசம் உள்ள மனுஷனை அதே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா நான் எனக்கு என்னுடைய ஃபெய்த்ல நான் கன்விக்ஷன்ல நான் அங்கதான் இருக்கணும். நேரா போறோம், பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொன்னேன், ஒரு பழத்தை கொடுத்தேன், நான் வந்துட்டேன். ஆனா இதுக்கு பயந்த பயம், ஐயோ அப்பா, எத்தனை வருஷம் ஓடி ஒளிஞ்ச நாட்கள். எஸ், இதுதான் நாம் கண்ட சீஷர்கள், சுவிசேஷத்தில் உள்ள சீஷர்களும் அப்போஸ்தல நடபடியில் உள்ள அப்போஸ்தல படையில காணப்படுகிற சீஷர்களும். அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும், அதாவது நான் சொன்ன 1 பேதுருல காமிச்சது போலதான், கிறிஸ்துவின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம், நம் பாவத்துக்கு உடன்படாது இருக்கிறது நிமித்தம், அல்லது நீதியின் நிமித்தம், மனசாட்சியின் நிமித்தம், நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது மத்தியில இதுக்கு மேல செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதுங்கள். இந்த இது எப்ப நாம் பயப்படாமல் இருப்போம்னா, அருமையானவர்களை மறந்துடக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் மறந்துடக்கூடாது. தேவனுக்கு பயந்திருந்தால் மாத்திரமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் விஷயமே. நாம் தேவனுக்கு அந்தரங்கத்தில் மெய்யாகவே நாம் பயந்திருந்திருப்போம். ஆனால் the remaining of நாசில சுவாசம் உள்ள மனுஷர்களுக்கு நாம் பயப்பட வேண்டாம். ஓகே, 2வது காரியம், நாம் யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை. தேவனுக்கு பயந்திருக்கிற மனுஷன் எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னா, பிசாசானவருக்கும் பிசாசானவனுடைய தூத கணங்களுக்கும் பிசாசின் சேனைகளுக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. சாத்தான் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுது, கொலோசியர் 2:15 வாசிக்கிறோம், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சாத்தானை வெற்றி சிறந்தார். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சாத்தானை வெற்றி சிறந்தார். அவனை வெளியரங்கமான கோலமாக்கி இருக்கிறார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 2:15 எப்படி 14-15 வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அவர் அழித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். என்ன ஸ்ட்ராங்கான வார்த்தை. மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அவர் அழித்தார். அவருடைய தலையை நசுக்கி இருக்கிறார். ஓ, என்ன ஒரு, அப்ப எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னா, சாத்தானுடைய தூதகணங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்னு வேதம் சொல்லுது. அதை விட லூக்கா 10 வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா 10:19 வாசிக்கிறோம், சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரைஸ் தி லார்ட். சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. என்ன அருமையான வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, இது எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் மறந்துடக்கூடாது. நீங்களும் நானும் தேவனுக்கு அந்தரங்கத்தில் பயந்திருந்திருப்போமானால், இந்த பூமியில சாத்தானுடைய சேனைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அவன் மேல் கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவன்கிட்ட இருக்கிறது வல்லமை, பவர், நம்மள்ட்ட இருக்கிறது அத்தாரிட்டி. நம்மள்ட்ட இருக்கிறது அத்தாரிட்டி போதுமே. அந்த
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். எஸ், எங்கெங்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணுமோ, என்னுடைய பார்ட் இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். தேவனுக்கு நான் என்னுடைய பார்ட், நான் தேவனுக்கு பயந்து இருந்திருப்பேன் அப்படின்னா, தேவனுக்கு பயந்த மனுஷன் எல்லா மேலான அத்தாரிட்டிஸ்க்கு எல்லாருக்கும் கீழ்ப்படிந்திருப்பாங்க. மனைவியா புருஷனுடைய அத்தாரிட்டிக்கு, பிள்ளைகளா பெற்றோருடைய அத்தாரிட்டிக்கு, சபையில் உள்ள ஜனங்களா சபையில் உள்ள மூப்பருடைய அத்தாரிட்டிக்கு, வேலைஸ்தலத்தில் உள்ள அத்தாரிட்டிக்கு, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். எஸ், நாம் தேவனுக்கு பயந்திருக்கிறவர்கள் இப்படி மேலான அத்தாரிட்டிஸ்க்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? பயந்திருந்து கீழ்ப்படிந்திருந்திருப்பார்கள். அப்படி கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது, தேவனுக்கு இப்படி நாம் பயந்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, பிசாசுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அவன் மேல கர்த்தர் நமக்கு என்ன செய்து கொடுக்கிறார்? அதிகாரத்தை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் பயத்துல கரைஞ்சு போயிருக்கிறாங்க. என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னாகும் 23:23. இது கிறிஸ்துவத்தில் மிகவும் பிரபலியமான வசனம். 23:23. ஆக்சுவலா எது பிரபலியமான வசனமா இருக்கணும்னா 21 பிரபல்யமா இருக்கணும். ஆனால் 23 தான் பிரபல்யமா இருக்கு. 23 என்ன? யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. எஸ், உண்மையான வார்த்தை. யாக்கோபு, இஸ்ரேல். விக்டருக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, விக்டருக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, ஏவல் இல்லை, பில்லி சூன்யம் இல்லை, மந்திரவாதம் இல்லை, எதுவுமே இல்லை. யாரும் ஒண்ணு என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. நிறைய பேருக்கு பயம் இந்த காரியத்துல. நம்ம மத்தியில வருகிறவர்களுக்கு அது நடந்திருக்குமோ, இது நடந்திருக்குமோ, இதையோ அதுவோ. அருமையானவர்களே, அப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேணாம். இங்க ஒரு வாக்குத்தத்தம் 23 இருக்குன்னா 21 பாருங்களேன். மிக முக்கியமான வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, அவர் இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதில்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. Therefore, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் குறி சொல்லுதல் இல்லை. அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? 21ல விற்றரிடத்தில் அக்கிரமத்தை காண்கிறது இல்லை, விற்றரிடத்தில் குற்றம் பார்க்கிறது இல்லை. யாதொரு அநியாயம், அக்கிரமம், குற்றம், பாவம், எஸ், நம்மிடத்தில் நம்முடைய நல் மனசாட்சி உடையவர்களாய், கிளியர் கான்செப்ட், நல் மனசாட்சி உடையவர்களாய், ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், ஒரு மன்னிக்க முடியாத ஒரு இருதயம், ஒரு விதமான பொய், பித்தலாட்டம், வஞ்சனை, மாய்மாலம், எஸ், பொருளாசை, உண்மை இல்லாத காரியங்கள், இப்படிப்பட்ட அக்கிரமமும் இப்படிப்பட்ட குற்றமும் நம்மிடத்தில் தேவன் காணாது இருக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறப்ப யார் பில்லி சுனியம் செய்ய முடியும்? யார் ஏவல் செய்ய முடியும்? யார் குறி சொல்ல முடியும்? யார் மந்திரவாதம் செய்ய முடியும்? ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாரும் என்ன செஞ்சிட முடியாது, யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், சத்துருடைய எந்த சதி ஆலோசனைகளும் தேவன் என்ன செய்வார்னா தலைகீழ தேவன் டேபிள திருப்புவார். அருமையானவர்களே, நாம் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை. நாம் பயந்து கரைஞ்சிருக்க வேண்டாம். இதாயிடுமோ, அதாயிடுமோ, பிசாசு நம்மள அதை செஞ்சிருவானோ, அதை செஞ்சிருவானோ. இன்னைக்கு ஜனங்கள், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமா யாருக்கும் பயப்படுகிறார்கள் என்றால் சாத்தானுடைய செய்கைகளுக்கும் அவனுடைய கிரியைகளுக்கும். மனுஷர்கள் எதை செய்வாங்கிறதுக்கெல்லாம் நோ ஃபியர் அட் ஆல். நாம் தேவன் ஒருவருக்கு மாத்திரம் பயந்திருப்போமானால், எஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்காது, குற்றம் இருக்காது, பாவம் இருக்காது. தேவன் நம்மோடு கூட இருப்பார். சத்ருவுக்கு நாம் எதிர்த்து நிற்க அவன் ஓடிதான் போகணும். அவனை காலின் கீழ் நாம் கொண்டு வரலாம். ஓகே, நாம் மூன்றாவது காரியம், நாம் தேவன் ஒருவருக்கு மாத்திரம் நாம் பயந்துப்போமானால் நாம் எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னா, மரணத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை. அது ஒரு காரியம். டெத். மனுஷருக்கு பயப்பட வேண்டியதில்லை, மனுஷருக்கு பயப்பட வேண்டியதில்லை. அந்த ஸ்பிரிட்டை நம்ம எப்படி எடுத்துடக்கூடாது அப்படின்னா,
இனிமே நான் ஒருத்தருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படி நெஞ்ச விடைச்சிட்டு போறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தப்பான ஆவி. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷர்களை மதிப்பார்கள். அதாவது நாம் சொல்ற ஸ்பிரிட் நாம் சரியா விளங்கிக்கொள்ளணும். நாம் கனம் பண்ண வேண்டியவர்களை நாம் கனம் பண்ணணும். மதிக்க வேண்டியவர்களை நாம் மதித்து கனம் பண்ணி நாம் அந்த ஸ்பிரிட் வேற. நாம் இங்க வாசிக்கிறோம். மூன்றாவதாய் நாம் எதுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னா, எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். எப்படி ஆனார்? மேல 14ல இயேசு மாம்சம் இரத்தம் உடையவராகி மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் அழித்தார் அப்படின்னு சொல்ற வார்த்தை இங்க வாசிக்கிறோம் 15ல. இங்க ஒரு பயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பயம்? எதிலிருந்து இயேசு நம்ம விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் அப்படி ஆனார் அப்படின்னா, ஜீவகாலம் எல்லாம் மரண பயம், ஃபியர் ஆஃப் டெத். அருமையானவர்களே, அதாவது பயத்தினுடைய உச்சம், எல்லா பயமும் அதுக்கு கீழே தான். அதாவது வேதம் எப்படி சொல்லிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு பயத்துல ஜனங்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. மரண பயம்னா டாப்னு வச்சுங்களேன், பின்னக்கில், சிகரம், உச்சி, மரண பயம். அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு அப்படின்னா, வியாதியை குறித்த ஒரு பயம், வியாதியை குறித்த காரியங்கள், வேலை இழப்பு. இப்ப வெளியில இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை வெளியில இழக்கிறாங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு இருதயத்தில் அப்படியே கரைஞ்சு போயிருக்கிற இருதயம். ஆண்டவரே, நான் இழைப்பாறுதலா இருப்பேன், என்னுடைய தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க, நான் ஏன் பயப்படணும்? நாளை தினத்தை குறித்து நான் ஏன் கவலை பண்ணணும்? நாளை தினத்தை குறித்து நான் ஏன் பயப்படணும்? வேலை இழந்துருவனோ, என்னுடைய மனைவி என்னாச்சு, பிள்ளைகள் என்னாச்சு, நாளைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பேன், என்ன செய்வேன்? அந்த அந்த மரண பயத்துக்கு கீழே உள்ளது. அல்லது என்னுடைய கணவர் இறந்துட்டார், நான் இளம் பிராயத்திலே நான் தள்ளப்பட்ட ஒரு விதவையா போல இருக்கேன், என்னுடைய ஃபியூச்சர், நோ பயம். வேலை இழக்க போ, எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை போயிடுமோ, பயம். அல்லது சிலருக்கு வியாதியை குறித்து இது ஒரு மரணத்துல கொண்டு வந்து முடிஞ்சிருமோ, ஒரு பயாப்சி டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களே, பயம். அல்லது சிலருக்கு பையனை குறித்தும் பொண்ணை குறித்தும் பயம். பிள்ளையினுடைய போக்கு சரியில்லையே, பயம். கம்பி நீட்டிடுவானோ, வெளியேறிடுவானோ, விசுவாசத்தை விட்டு வழி போயிடுவானோ, இதுல போய் சிக்கிடுவானோ, இப்படி எல்லாம் கேள்விப்படுறனே, இதுல போய் முடிச்சிருவானோ, விசுவாசத்தை மறுதளிச்சிருவானோ, சபையை விட்டு வெளியில போயிடுவானோ, தூரம் போயிடுவானோ, பயம். எல்லாம் உச்சம் என்ன அப்படின்னா, அந்த மரண பயத்துக்கு கீழே இவ்வளவு பயம் இருக்கு. இப்ப ஜீவகாலம் எல்லாம் மனுஷருக்கு நிறைய பயங்கள். அருமையானவர்களே, நல்ல நம்முடைய பிள்ளைகளை குறித்து உண்டான காரியத்தில் 2 வசனங்களை நான் காண்பிக்கிறேன். இந்த ப்ராமிஸை நாம் எடுத்துக்குவோம். ஃபார் ஆல் பேரண்ட்ஸ், ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம், ஒரு 2 ப்ராமிஸ் காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54 13ஆம் வசனத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். தட்ஸ் a promise. உன் பிள்ளைகள் கர்த்தருடைய சீஷர்களாய் இருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேர்ட் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. 17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிசாசானவன் உனக்கு விரோதமாய், உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த சத்துருடைய ஆயுதமும் வாய்க்காதே போகும். Say amen. Say amen. விசுவாசத்தை கணவன் மனைவி அறிக்கை செய். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்க பிள்ளைகளை குறித்து நாங்கள் பயப்படாது. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன்,
இது செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்னு இருக்கு. யூ மஸ்ட் ஃபியர் காட். அது நான் கடைசியில ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். நாம் தியானிக்க நேரம் இல்லைனாலும் நீங்க தியானிங்க. இந்த செகண்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ், நீ யாதொன்றுக்கு நீ பயப்படாது இருப்பாய் அப்படிங்கிறதான காரியம். நீ திகில் அடையாமல் இருப்பாய், பயம் இல்லாமல் இருப்பாய், கலங்காது இருப்பாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் கண்ணிகள் எல்லாம் திரிச்சு போகும், அல்லது ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். இட்ஸ் குட் ப்ராமிஸ். டைம் விசுவாசத்தோட எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி தேவனுக்கு பயந்தே இருக்கு. எல்லாம் நமக்காக தேவன் எல்லாத்தையும் காரியங்களை செய்வார். எவ்வளவு வாக்குத்தத்தம் பாருங்க. எஸ் 54 ஏதோட ரிலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் எல்லாம் தலையில மாத்துவார்னு விசுவாசிங்க. அந்த வாயுதங்கள் எல்லாம் வாய்க்காமலே போகணும்னு விசுவாசிங்க. நீ திகிலுக்கு கலங்காத, பயப்படாத, அது உன்னை அணுவதில்லை. நீ கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் தேவன் தவிடு பொடியாக்குவார். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சகரியா நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் இதுவும் என்ன செய்வோம் அப்படின்னா, நாம் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைகளை குறித்து நாம் கிளைம் பண்ணோம். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் வாசிக்கிறோம். சகரியா 2:8 இந்த வார்த்தை இப்படி எடுப்போம். உன் பிள்ளைகளை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். என்னை தொடுகிறவன் என் கண்மணி, என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லது என்னுடைய பிள்ளைகளை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு எடுத்துங்க. அல்லது மேல 5ஆம் வசனத்தில் இன்னொரு வாக்குத்தத்தம், நான் உன் பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், உன் பிள்ளைகளுடைய நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எஸ், நமக்குதான். தகப்பனே, நீர் எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருங்க. நீர் இன்னமும் இந்த வார்த்தையை நான் எங்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் கிளைம் பண்றேன். ஆண்டவரே, பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி அவர்களை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாயிரும், அவர் நடுவில் நீ மகிமையாய் இருக்கணும், அவர் நடுவில் நீ மகிமைப்பட்டிருக்கணும். அவர்களை தொடுகிறவன் உன்னுடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்னா எவ்வளவு ப்ராமிஸ், அற்புதமான ப்ராமிஸ் பாருங்க. 5, யாரும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஃபாலோ பண்ண முடியாது, உன் பிள்ளைய தொட முடியாது. இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய், சோசியல் மீடியா மூலமாய், அக்கம் பக்கத்துல, வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல தொட முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, தொட்டான அவருடைய கண்மணியை தொடுகிறான். இல்ல 5ஆம் வசனத்துல, நான் உன் பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். அப்படியே இருந்துருங்க ஆண்டவரே, அப்படியே இருந்துருங்க, அக்கினி மதிலா இருங்க. அப்ப 7ஆம் வசனத்துல ஒரு ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸ்க்கு இடையில தான் இருக்கு. பாபிலோன் குமாரத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள். செப்பரேட் யுவர் செல்ஃப், எஸ்கேப் யுவர் செல்ஃப். உன்னை நீ விடுவிச்சுக்கணும். தட்ஸ் a condition. உலக குமாரத்தினிடத்தில், அருமையான இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யங் கேர்ள்ஸ் அண்ட் யங் பாய்ஸ், டீனேஜில் இருக்கக்கூடியவர்கள், கல்லூரியில படிக்கிறவர்கள், வேலைஸ்தலத்தில் இருக்கிறவர்கள், தேவன் நீங்க யாதொன்றுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தேவன் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பாரான்னு கேட்டா அக்கினி மதிலா இருப்பார். யாரும் உங்களை தொட முடியாது. உங்களை தொடுகிறவன் உங்களுடைய தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். கீப் திஸ், ரெண்டுத்தையும் நீங்க எடுத்துங்க. 5ல ஒரு ப்ராமிஸ், 8ல ஒரு ப்ராமிஸ். அதுக்கு இடையில தேவன் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல உங்க பேரை போட்டுங்க. பாபிலோன் உலக குமாரத்திகளிடத்தில், உலகத்தாருடைய மத்தியில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீதான் விடுவிச்சுக்கணும். Be separated. ஒரு பிரிஞ்சிருந்து தனிஞ்சிருந்து ஒரு பிழைக்கிற பிழைப்பு நீ பிழைச்சு, அது என்னுடைய பார்ட். அது
பேரண்ட்ஸ் நாம் அப்படி பிரிஞ்சிருந்து ஒரு வாழ்க்கை, செப்பரேட்டா ஒரு வாழ்க்கை நாம் பிரிஞ்சிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அப்பெல்லாம் தேவன் என்ன செய்வார்னா, பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் ப்ராமிஸ் இருக்கோ வேதத்துல, எங்கெங்கெல்லாம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அங்க எல்லாத்துலயும் தேவன் எதை போட்டு சேர்த்து வச்சுட்டாருன்னா, நம்மளுடைய பொறுப்பு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய பொறுப்பு ஒண்ணு இருக்கு, அவருடைய பொறுப்பு ஒண்ணு இருக்கு. நீ இதை செய், நான் மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். உன்னை நீ விடுவித்துக்கொள், செப்பரேட் யுவர் செல்ஃப், எஸ்கேப் யுவர் செல்ஃப், தப்பிச்சு ஓடி போயிடு, நீ மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன், யாரும் உன்னை தொட முடியாது. சோ நாம் எதுக்காக இவர்களை காண்பிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பயத்தினால் இருதயங்கள் கரைந்து இருக்கிறது. வியாதியை குறித்து, வேலையை குறித்து, வேலை இழப்பை குறித்து, ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து. அருமையானவர்களே, ஜீவகாலம் எல்லாம் மனுஷனுடைய இருதயத்துல வேதம் தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த பயத்திலிருந்து என்னாக்கும்படிக்கு, நம்மளை விடுதலை செய்யும்படிக்கு. பயம் வேதனை உள்ளது அப்படின்றது. பயம் வேதனை உள்ளது. அன்பிலே பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்றது. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்மளுடைய இருதயங்களில் வரும் பொழுது, நம்மளுடைய இருதயத்தில் அந்த தேவ அன்பு நிரப்பப்படும் பொழுது அந்த பயத்தை புறம்பத்தில். பயம் வேதனை உள்ளது. பயம் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடிமைத்தனம், நம்மளை அடிமைப்படுத்திடும், ஸ்லேவரி. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இன்னைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்கள, ஜனங்களை வந்து என்ன செஞ்சிடும், பயமுறுத்தி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளா இருக்கிறதான ஊழியக்காரர்கள் எல்லாம் பாக்குறோம்ல உலகத்துல. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற எவ்வளவு கிறிஸ்தவர்கள், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற சபைகளில் தேவ ஊழியர்கள் என்ற பெயரில் பாஸ்டர்ஸ் உங்களை வேத வசனத்தை காண்பிச்சு உங்களை அடிமைப்படுத்தி உங்களை வச்சிருக்காங்கன்னா அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களே அல்ல. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விடுவிக்கப்படணும். அது ஸ்லேவரி, அடிமைத்தனம், பயமுறுத்தி வைக்கிறது. தசமபாகம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்னென்னதெல்லாம் வரும். அப்படின்னா வேத வசனத்தை காமிக்கிறது. தசமபாகம் கொடுக்கல, காணிக்கை கொடுக்கல அப்படின்னா இதை காண்பிச்சு உங்களை ஒரு விதமான பயத்துக்கு உண்டா, அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தில் நீங்க விடுதலை ஆகும். சிலர் நீங்க சிலர் நல்லாவே தெரியும், சிலர் கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க சபையில. நீ எந்த சர்ச்சில் நீ ஞானஸ்தானம் எடுத்த, நீ எந்த சர்ச்சில் நீ மறுபடி பிறந்த, உனக்கு யார் சுவிசேஷம் அறிவிச்சா, உனக்கு யார் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா, நீ எங்க நீ அப்பம் விற்கிற, எப்படி தாய் வீட்டுல இருந்து எப்படி பிறந்த சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு நீ போக முடியும்? என்ன இவர் என்னமோ ரத்த சிந்தனை மாதிரி, என்னமோ இவர் சிலுவையில ஏறி சிலுவையில அறைவு உண்டு, இவர் ரத்த சிந்தனை மாதிரி. இவரா ஜீவனை கொடுத்தார். எல்லாம் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைக்கிற ஸ்லேவரி, அடிமைத்தனம். ஒரு மனுஷன் சபையில வருவதற்கு முன்னதாக நித்தியத்துல போனாதான் தெரியும். ஒருபோதும் இந்த எண்ணம் கொள்ளவே கூடாது. நான் தான் சுவிசேஷம் அறிவிச்சேன், நான் உன்னை நடத்துறேன். நித்தியத்துல போனாதான் தெரியும். ஒரு சர்க்கிள். சில பேர்ட்டெல்லாம் விசாரிப்பேன், நான் சில பேர்ட்ட கதை கேட்பேன். எப்படிங்க நீங்க இந்த விசுவாசத்துக்குள்ள இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க எப்படி எல்லாம் வந்தீங்கன்னா கதை சொல்லுவாங்க பாருங்க. நிறைய பேர்ட்டு நான் கதை கேட்டிருக்கேன். நான் 1ஆம் கிளாஸ்ல ஒரு மேரி டீச்சர்கிட்ட நான் படித்தேன் சார், படித்தேன் பிரதர். 1ஆம் கிளாஸ், எங்க 1ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து மேரி டீச்சர். அவங்க வீட்டுக்கு நான் போவேன், அவங்க எனக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க அப்படிமா கதை ஆரம்பிப்பாங்க. 1ஆம் கிளாஸ்ல ஸ்டார்டிங் ஆயிருக்கு பாருங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்லுவாங்க. நான் இங்கே போனேன், அங்கே போனேன். அப்புறம் காலேஜில் படிக்கிறப்ப எனக்கு ஒரு மேம் வந்து ஒரு காஸ்பிள் கொடுத்தேன், என்னோட கூட ஹாஸ்டலில் இருக்கிறப்ப ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்புறம் போனால், அப்புறம் நான் வந்து கோயம்புத்தூரில் நான் இருந்தேன். கோயம்புத்தூரில் இருக்கிறப்ப என்ன ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் அப்படின்னு அப்படியே கதை அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் இப்ப இருக்கக்கூடிய பாஸ்டர் எத்தனாவது ஆளா இருப்பார் அப்படின்னா 57வது ஆளா இருக்காரா, 17வது ஆளா இருக்காரா, 110வது ஆளும் தெரியாது, அவருக்கே தெரியாது. நித்தியத்தில் போனாதான் தெரியும். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் தான், என்ன பெருமை, என்ன கண்மூடித்தனம், என்ன அகங்காரம், நான் தான் காஸ்பல் சொன்னேன், நான் தான் உன் சபையில வச்சேன்னா. இந்த சபையில வந்து ஒரு கொடுக்கறதுக்கு முன்னால தேவன் எத்தனையோ பேர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் புரியாது. நான் தான் அப்படிலாம் கிடையாது.
நாசில சுவாசம் உள்ள மனுஷங்களை என்ன செய்யறதுன்னா சத்திய வசனத்தை காண்பிச்சு, நீ பொருத்தனை பண்ணிருக்க கொடு, நீ தசமபாகம் கொடுக்கணும் கொடு, நீ இந்த சர்ச்சில் இருக்க கொடு, நீ வெளியில போனா உனக்கு டேஞ்சர், ஆபத்து, நீ ஆக்சிடென்ட் ஆயிடுவ, செத்துருவ, அதாயிடும் இதாயிடும், எல்லாம் என்னது அப்படின்னா அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்குறதான காரியம். பயமுறுத்தி ஏதாவது வேத வசனங்களே காண்பிச்சு இயேசுவின் நாமத்தில் அவர்கள் விடுவிக்கப்படணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாம் அடிமைத்தனம், ஸ்லேவரி, பயம், வேதனை உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அருமையானவர்களே, நாம் எதெல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, எதெல்லாம் நாம் விடுதலையாக்கப்படணும் அப்படின்னா, நாசில சுவாசம் உள்ள மனுஷர்களுக்கு நாம் பயப்படாது இருக்கணும். கர்த்தருக்கு நாம் பயந்திருப்போமானால் நாசில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு நாம் பயப்பட மாட்டோம். அடுத்தது, கர்த்தருக்கு நாம் பயந்திருப்போமானால் பிசாசானவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது, நாம் கர்த்தருக்கு பயந்திருப்போமானால் மரணத்துக்கோ அந்த மரணத்துக்கு கீழே இருக்கிற எவ்வளவோ காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை. யோபுவின் புஸ்தகத்துல தான் நாம் வாசிக்கிறோம். யோபுனுடைய காரியங்கள் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல ஏதோ வாசிக்கிறோம். 6 காரியங்களுக்கு நீ உன்னை அணுகாது, பயப்படாது இருப்பாய். 7வது காரியம், பழாக்குதல் வரும் பொழுது, பட்டயம், பஞ்சம், வெளியில் உள்ள மிருகங்கள், காட்டு மிருகங்கள், வெளியின் மிருகங்கள் எல்லாம் பயப்படாமல் இருப்பீர் அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா நாய்க்கு பயப்படுறவங்களாம் உண்டு. நாய் பேய்க்கலாம் வேதம் சொல்லுது, நாய் பேய்க்கெல்லாம் ஒண்ணுக்கும் பயப்படாது. நாய்க்கும் பேய்க்கும் எதுக்கும் பயப்படாத. நான் மாத்திரம் உனக்கு அச்சமும் பயமா இருந்தா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இருளுக்கோ எதுக்குமோ. யோபு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், எதுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. ஸோ அருமையானவர்களே, ஸோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நான் பயப்படாது இருக்கும்படிதான் கர்த்தர் நம்மளை என்ன வச்சிருக்கிறார். நாம் இங்க வாசிக்கிறோம், மார்க் சுவிசேஷத்துல மரண பயத்தை குறித்து நான் ஒரு வார்த்தை சொல்றேனே, ரொம்ப கிளாசிக்கான ஒரு பைபிள்ல ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, மார்க் 4ஆம் அதிகாரத்துல ஜீசஸ் போட்ல நித்திரையா இருப்பார். கடல் கொந்தளிச்சு அலைகள் மோதி அந்த போட்டை அலைகளிக்கிறப்ப சீஷர்கள் அவரை எழுப்பி விட்டுருவாங்க. ஆண்டவரே, நாங்கள் சாவுறோமே, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. நிச்சயமா அந்த வார்த்தை யார் தைரியமா சொல்லியிருப்பார் அப்படின்னா, பீட்டர் தான் சொல்லியிருந்திருப்பார். வாங்கி கட்டியிருப்பார்னு வச்சுங்களேன். சீஷர்கள் எழுப்பி விட்டுறோம், நீ சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பார். ஆண்டவரே எழுந்திரிங்கிறப்ப, ஆண்டவரே நாங்கள் சாகுறோம், நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறீர, அப்படியே வந்து எழுப்பி விட்டுருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. பயத்துல அப்படியே கரைஞ்சு போய், நாங்களாம் சாகுறோம், தூங்கிட்டு இருக்க, எழுந்திரிங்க அப்படிதான் எழுப்பி விட்டுருப்பாங்க. நான் கவலை இல்லையா, நாங்க சாகுறோம், நாங்க மறிக்க போறோம், கடல் கொந்தளிக்குது, தூங்கிட்டு இருக்கீங்க, அவர் எழுந்திரிங்க அப்படிதான் கிளப்பி விட்டுருப்பாங்க. அவர் எழுந்திரிச்சார், கடல் எல்லாம் அதிர்ச்சி. அதுக்கப்புறம் வந்து அவர் அதட்டினார்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த விஷயம். ஸோ அந்த இடத்துல பேதுரு நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பேதுரு அப்படின்னா, ஒரு இளைப்பாறுதல் அற்ற பயந்து போன ஒரு அப்படியே மரண பயம், செத்துருவோமோ அப்படின்ட்டு. அதே நீங்க பின்னால் எடுத்து படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம், அருமையான அதிகாரம். நான் பல தடவை படிப்பேன் அதை. பொழுது விடிஞ்சா ஏரோது பேதுருவனுடைய தலையை வாங்கணும். யாக்கோபனுடைய தலையை வாங்கிட்டார். யாக்கோபு கொலை செஞ்சாச்சு. அது யூதர்களுக்கு பிரியமா இருந்தது. ரைட்டு. யூதர்களுக்கு யாக்கோப வந்து கொலை செஞ்சது பிரியமான்னு தெரிஞ்சப்ப, அப்ப அடுத்த நபர் யார் அப்படின்னா பேதுரு தான். நாளைக்கு காலையில, முந்தின நாள் இரவு, 4 அடுக்கு பாதுகாப்புல வச்சு அப்படியே சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறப்ப என்ன போட்டிருக்குன்னா, பைபிள் இந்த வார்த்தையை பாக்குறீங்களா? இதுதான் புது உடன்படிக்கையினுடைய மேன்மை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம். நோ மரண பயம், நோ நாளை தினத்தை குறித்து நோ கவலை, நோ பயம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி, முதல் நாள் ராத்திரி 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். மார்க் 4ஆம் அதிகாரத்துல இயேசு படவில் நித்திரையா இருந்தாருங்கிற மேன்மையை பார்க்கிலும், நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய பேதுரு பொழுது விடிஞ்சா தலை போகணும்.
என்ன 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 ஒரு இளைப்பாறுதலா இருந்திருப்பார் அப்படின்னா, ஆண்டவரே நாளைக்கு உயிரோட இருந்தா உங்களுடைய காஸ்பல் ஒர்க் செய்ய போறேன். நான் மரிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய சரீரத்திலிருந்து உம்மிடத்தில் வருவதுதான் எனக்கு அதிக அதிக ஆர்வம், அதிக ஆசை. உம்மிடத்துல வந்துட போறேன். நான் மரிச்சிட்டா உம்முடைய சமூகத்துக்கு வந்துட போறேன். உம்மோடு கூட இருக்க போறேன். உம்முடைய முகத்தை தரிசிக்க போறேன். உயிரோட இருந்தேன்னா உம்முடைய பணியை செய்ய போறேன். என்ன இளைப்பாறுதல்! அவரால் தூங்க முடிஞ்சிச்சு பாருங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அருகே அருகே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. சங்கிலி எல்லாம் விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள். அப்படியே போறாரு பாருங்க. தூக்கத்திலேயே எழுந்துச்சு நடந்து போறாரு பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். அப்ப ஃபியர், மரண பயம் பூஜ்யம். மரண பயம் பூஜ்யம். ஏன்? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. மார்க் 4ல் உள்ள பேதுருக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் உள்ள 12ல் உள்ள பேதுருவையும் நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. அருமையானவர்களே, தேவ அன்பினால் பரிசுத்த ஆவியனுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம். யாதொன்றுக்கும் நாம் பயப்படவும் கலங்கவும் திகிலடையும் வேண்டாம். எதை குறித்து வேண்டாம், எந்த பயத்தை குறித்து வேண்டாம். கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட காரியத்துக்குள் நடத்துவார். ஒரே ஒரு காரியத்தை, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபை நான் ஒரு ஒரு பிபிடி ஸ்லைட்ஸ் மட்டும் நான் காண்பிக்கிறேன். நீங்க அதை தியானிங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் இவைகளெல்லாம் நீங்க தான் ஒர்க் பண்ணணும். நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஆதியாகம புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். வசனத்தை திருப்ப வேண்டியதில்லை. இந்த ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். தெய்வ பயம் இல்லாத இடத்தில் செக்ஸுவல் இம்மாராலிட்டி, பாலியல் ஒழுக்கக்கேடு இருக்கும் அப்படிங்கிறது ஆதியாகமத்துல 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு அப்ரஹாம் சொல்லுவார். இந்த இடத்தில் தெய்வ பயம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு அதன் நிமித்தமா என் மனைவி இப்படி என்ன கொலை செய்து என் மனைவியை கொண்டு விடுவாங்கிற ஒரு பயத்துல நான் இப்படி சொன்னேன். அப்ப எங்க தெய்வ பயம் இல்லையோ அங்க என்ன இருக்கும் அப்படின்னா பாலியல் ஒழுக்கக்கேடு, போர்னோ, இல்ல ஓரின சேர்க்கை, ஆண் சேர்க்கை, ஆபாசம், மாஸ்டர்பேஷன், சுய புணர்ச்சி, எல்லா அசுசியம் தெய்வ பயம் இல்லாத இடத்துல இருக்கும். ஒருத்தட்டு 1 இருக்கும், ஒருத்தட்டு 2 இருக்கும், 3 இருக்கும். சிலர் அந்தரங்கத்துல என்ன செய்வார்கள் என்றால் ஆபாசம் பார்ப்பார்கள். எங்க இது என்ன ப்ரூஃப் அப்படின்னா தெய்வ பயம் இல்லை. இப்ப தெய்வ பயம் இல்லை அப்படின்னா அடுத்த ஆஃபெல்லாம் மறந்துடுங்க. நான் சில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு பயப்படுவோம் விட தாராளமா பயப்படுவோம். பிசாசுக்கு பயப்படுவோமா? பிசாசுக்கு பயப்படுவோம். வியாதிக்கு பயப்படுவோமான்னு கேட்டா வியாதிக்கு பயப்படுவோம். என் பாஷையில சொன்ன நாய் பேய்க்கெல்லாம் பயப்பட வேண்டியதான். நாய் பேய்க்கெல்லாம் பயப்படணும். ஏன் இங்க தானே அந்தரங்கத்துல தேவனுக்கு பயப்பில்லையே. தேவனுக்கு பயப்பில்லை அப்படிங்கிறப்ப இல்ல பயப்பட வேண்டியதான். காலத்துக்கு ஜீவகாலம் எல்லாம் பயத்திலேயே இருதயத்துல கரைஞ்சிருக்க வேண்டியதான். அப்ப வெரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது காரியத்தில் எஸ் தேவனுக்கு இது இதனுடைய ரெஃபரன்சஸ் நான் போட்டிருந்தேன். ரெஃபரன்ஸ் இதுல வரலையே. தேவனுக்கு பயப்படாதவன் லூக்கா 18ல இருக்கு. ஜீசஸ் சொன்ன வார்த்தை அந்த பேரபிள்ல சொன்னப்ப சொன்னார், தேவனுக்கு பயப்படாதவர்கள் மனுஷரை மதிக்க மாட்டாங்க. ஒரு ஒரு ஃபியர் ஆஃப் காட் ஒன் மார்க் என்ன அப்படின்னா மனுஷரை மதிக்கிறது, ரெஸ்பெக்ட் பண்ற தாய் தகப்பனை, சபையில் உள்ள பரிசுத்தவான்களை, வேளஸ்தலத்தில் உள்ளவர்களை, மேல வயசுல உள்ளவர்களை, நரைத்தவர்களை, எல்லாரையும், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மதிப்பார்கள், பயப்படாதவர்கள் மதிக்க மாட்டாங்க. ஓகே, தேர்ட் திங், தெய்வ பயம் இல்லாதவர்கள். ரோமர் 3ல வாசிக்கணும். பால் சொல்லும் பொழுது தெய்வ பயம் இல்லாதவர்கள் சமாதான வழியை அறிய மாட்டார்கள். சமாதானத்தை நாட மாட்டாங்க. கசப்பு வைராக்கியத்திலே இருப்பாங்க. முகத்தை திருப்பிக்குவாங்க. இருதயத்துக்குள்ள ஒரு சமாதான வழி அறியாது. ஐக்கியங்கிறது அடுத்ததுங்க. சமாதானத்தை தாண்டிதான் ஐக்கியம் வேணும். முதல்ல சமாதான வழியவே அறிய மாட்டார்கள். சரி, சமாதானத்தை மெயின்டைன் பண்ணுவோம். தெய்வ பயம் இல்லாதவர்கள் சமாதான வழி அறிய மாட்டார்கள். ஓகே, நம்பர் 4 இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 12:8 வாசிக்கிறோம். தெய்வ பயம் இல்லாதவர்கள் தேவ ஊழியருக்கும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தீமையாய் பேசுவார்கள். மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து பேசினாங்க பாருங்க. யாருக்கு விரோதமாய் அப்படின்னா அவனுடைய
ஒரு 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 நாள் என்னுடைய ஸ்தல சபையில ஒரு காரியத்தை பேசணும்னு இருந்தேன். நாத்தனார்களுக்காக, நாத்திமார்களுக்காக ஒரு 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 கொஞ்ச நேரமாவது பேசணும் அப்படின்னு. நாத்திமார்களுக்காக. அருமையான நாத்திமார்களே, உங்க சம்பந்தப்பட்ட வார்த்தை தான். ஐயோ, சில பேர்லாம் இப்ப நான் பேசினா நேரம் போயிடும், வேண்டாம் அப்படின்னு விட்டுறேன். என்னாகும் 12:8, தெய்வ பயம் இல்லாதவர்கள் தேவ ஊழியருக்கும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தீமையாய் பேசுவார்கள். மிரியாம், ஆரோன் 2 பேரும் சேர்ந்து மோசேக்கு விரோதமாய் அவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் என்னன்னா, அவங்க தம்பியினுடைய மேரேஜ் மேட்டர். அந்த மேரேஜ் இஷ்யூவை எடுத்து சிலர்லாம் இருக்காங்க, எப்படி மேரேஜ் பண்ணுங்க, அப்படி மேரேஜ் பண்ணுங்க, இப்படி மேரேஜ் பண்ண, அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அதுல ரொம்ப ஸ்க்ரூட்டினி, சிபிஐ விசாரணைகள்லாம் இருக்காங்க. சிபிஐ ஏங்க, தீமையாய் பேசாதிருங்கள், பிறர் விரோதமாய் தீமையாய் பேசாதிருங்கள். கர்த்தர் கவனிச்சு கேட்கிறார், உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுறதுக்கு ஏன் உனக்கு பயம் இல்லாமல் போனுச்சுன்னார். எஸ், தெய்வ பயம் இல்லை அப்படின்னா ப்ரூஃப் அப்படின்னா தேவ ஊழியர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் தீமையாக பேசுவார்கள். ஓகே, ஒன் மோர் திங். ஏசாயா 57:11. இந்த வார்த்தையை பார்க்குறீங்களா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும். இந்த ஏசாயா 57:11. அருமையானவர்களே, இவைகளை எல்லாம் நீங்க தியானிக்கும்படிக்கு ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்கும்படி உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். நிறைய நீங்க ஒர்க் பண்ணலாம். ஏசாயா புஸ்தகம் 57:11. ரொம்ப நாளா உன்னை நான் கவனிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னார். ரொம்ப நாளா இந்த வார்த்தையில் 57:11. ஏமே, நீ யாருக்கு நீ பயப்படுற? நீ யாருக்கு பயப்படுற? நீ போய் சொல்றமே, நீ என்ன நினைக்கிறதே கிடையாது, உன் மனதில் என்ன நீ வைக்கிறதும் கிடையாது. நான் ரொம்ப நாளா உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். வெகு காலமாய் நான் மௌனமா இருந்துகிட்டே இருக்கேன். நான் மௌனமா இருக்கிறது நீ ஆகையால் நீ எனக்கு பயப்படாது இருக்கிறார். சிலருக்கு தண்டனை கிடைக்காம இருக்கும்ல, துன்மார்க்கத்தக்கதான தண்டனை சீக்கிரமாய் கிடையாமல் இருக்கிற அப்படின்னால் மனுஷருடைய இருதயம் பாவம் செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறதுங்கிறது போல தெய்வ பயமே இல்லை. நான் வெகு காலம் நான் இந்த வார்த்தையை நம்ம இடத்துல சொல்லிடவே கூடாது. ரொம்ப நாளா நான் மௌனமா இருந்தேன். நீ எனக்கு பயப்பில்ல, நீ என்ன மனசுல வைக்கிறதும் கிடையாது, என்ன நீ நினைக்கிறதும் கிடையாது. நீ தாராளமா போய் சொல்றமே, வெகு காலம் நீ போய் சொல்றமே. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆஃப். இது 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 ஃபர்ஸ்ட் ஆஃப். தேவனுக்கு பயப்படுறது, தேவனுக்கு பயப்படுறது இல்ல, நல்ல தாராளமா போய் சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துல எல்லாம் போய் சொல்லி போடுறது. இந்த இடத்துல இந்த ப்ராமிஸ் எப்படி நம்ம கிளைம் பண்ணலாம்? மனுஷருக்கு பயப்படாமல் இருக்கிறதோ, இல்ல பிசாசுக்கு பயப்படாமல் இருக்கிறதோ, இல்ல உலகத்துக்கு 1008 காரியங்கள், அவர்களெல்லாம் பயந்துகிட்டு தான் இருக்கணும், பயந்துகிட்டு தான் கிடக்கணும். நீங்க எவ்வளவு பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் சொல்லிட்டு நம்மளுடைய சகோதரர்கள் எவ்வளவுதான் அரைச்சு காதல ஊத்தினாலும் சரி, அந்தரங்கத்துல பயப்பில்லையே, தேவனுக்கு பயப்பில்லையே. ஓகே, ஒன் மோர் திங். ஏசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன் மார்க், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா, கண் கண்டபடி காது கேட்டபடி என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா தீர்ப்பு செய்ய மாட்டோம். ஆனா பயப்படாதவர்கள் கண் கண்டபடி காது கேட்டபடி நியாயம் செய்வார்கள், தீர்ப்பு செய்வார்கள். நாம் இந்த விஷயத்துல நாம் ஒரு சிலர் இல்லை, எக்ஸ்பர்ட்ஸ். கண் கண்டபடி காது கேட்டபடி தீர்ப்பு செய்வதும் நியாயம் செய்வதிலும் சிலர் எக்ஸ்பர்ட்ஸ். நான் அந்த காரியத்தை சொல்றதுக்காக நான் பயப்படுறேன். நான் பயந்திருப்போம், கர்த்தருக்கு பயப்படும். ஓகே, ஒன் மோர் திங். எடுக்கிறவங்க நீங்க பின்னால பார்க்கலாம். லேவியா நிறைய வசனங்களை சொல்லலாம். அதுல லேவி 25ஆம் அதிகாரத்துல அப்படி வாசிக்கிறோம். தேவனுக்கு பயப்படாதவர்கள் பொருளாசைக்காரர்களாக இருப்பார்கள். லேவி 25ல நாம் எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, எஸ்பெஷலி இன் அவர் செல்லிங் அண்ட் பையிங், லேவி 25ல ஆண்டு சொல்றாரு. அந்த லேவியில நிறைய இடங்கள்ல வாசிப்போம், நிறைய 19ஆம் அதிகாரத்திலிருந்து வரிசையா போயிட்டே இருக்கும். நான் கர்த்தர், நீ பயப்படுவாயாக. நான் கர்த்தர், நீ பயப்படுவாயாக. நான் கர்த்தர், நீ பயப்படுவாய். ஒரு ஸ்டடி மாதிரியே எடுக்கலாம் லேவி 19ல இருந்து.
முதிர் வயது உள்ளவனுக்கு முன்பாக எழுப்பி கனம் பண்ணு, நான் கர்த்தர், நீ பயப்படணும். இந்த இடத்துல யுவர் செல்லிங் அண்ட் யுவர் பையிங், விற்கிறது வாங்குறதுல அநியாயம் காணப்படக்கூடாது. ஒரு அநியாயம் பண விஷயத்துல நடந்துடக்கூடாது. பொருளாசி உள்ளவனா இருக்கக்கூடாது. யாரையும் டீஃப்ராட் பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. செல்லிங் அண்ட் பையிங்ல நான் கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பயப்படணும்னு அர்த்தம். லேவியில இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. நான் கர்த்தர், நீ பயப்படணும். சோ தேவனுக்கு பயப்படாத மனுஷன் பொருளாசைக்காரர்களா இருப்பார். நெகேமியா குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு நான் பயந்ததுனால எனக்கு வர வேண்டிய வாங்கினேன், நான் படியை வாங்கலன்னு சொல்றேன். தாராளமா படி வாங்கலாம். கவர்னருடைய ஃபுட் அலவன்ஸ் வாங்கலாம். நெகேமியா அவர் இருந்த நாட்களில் கவர்னருடைய ஃபுட் அலவன்ஸை வாங்கலாம். ஆனாலும் நான் கர்த்தருக்கு பயந்ததுனால நான் வாங்கலங்கிறார். அவருக்கு அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்து வாங்கல, பிகாஸ் ஐ ஃபியர் காட் அப்படின்றார். அப்ப தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பொருளாசை வெறுப்பார்கள். ஓகே, ஒன் மோர் திங். மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், முதல் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு எப்படி காணிக்கை செலுத்துவார்கள்னா, கெட்டு போனதையும் அற்பமானதையும் நெசல் பிடிச்சதையும் ஊனமானதையும். நம்மளுடைய நேரமா இருந்தாலும் சரி, நெசல் பிடிச்ச நேரம், நம்மளுடைய சரீர பிரயாசம் நெசல் பிடிச்சது, எல்லாம் நெசல் பிடிச்சது மினிமம் மினிமம் மினிமம். கெட்டு போனதும் அற்பமானதையும் கர்த்தருக்கு காணிக்கையா செலுத்துகிறவர்கள் தேவனுக்கு பயப்படாதவர்கள். மல்கியா 1ல வாசிக்கிறோம். ஓகே, லாஸ்ட் ஒன் மோர் திங். நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம், கடைசி அந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம். இந்த 10 வசனங்கள் தான் இல்ல பிரியமானவர்களே. நிறைய வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னா, கொல்ல கொள்ளையா இருக்கு, கொல்ல கொள்ளையா இருக்கு. ஜஸ்ட் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படியெல்லாம் தேவனுக்கு நாம் என்ன செய்யல அப்படின்னா, அந்தரங்கத்துல நாம் பயப்படல அப்படின்னா இந்த ப்ராமிஸ் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறேன். தேவன் பரிசுத்தாவியும் கொடுக்க முடியாது, பரிசுத்தாவியனுடைய பலத்தையும் கொடுக்க முடியாது, அபிஷேகத்தை கிடைக்காது. அப்ப நம்ம பயந்துதான் இருக்கணும். ஆகினால இதை நாம் நிறைவேற்றுவோம். தேவன் இதுல நமக்கு இந்த வாக்கு திட்டங்கள் நான் உரிமையாக்கி கொள்வோம். கடைசி அந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். ஒரு அதிகாரம் முழுக்க ஆவியானவர் யோபுவின் புஸ்தகத்துல கட்ட பேசியிருக்கிறார் பாருங்க, ஆவியானவரை கொண்டு. 41ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இதெல்லாம் கர்த்தர் பேசுனது. 40ல இருந்து கர்த்தர் பேசினார். 40, 41ஆம் அதிகாரம் எல்லாம் ஒரு அதிகாரம் ஃபுல்லா எதுக்குன்னா லிவியாதான். லிவியாதானை குறித்து அது என்னன்னே நமக்கு தெரியாது. லிவியாதான்ங்கிறதான ஒரு ஒரு தேவனுடைய சிருஷ்டிப்பு நமக்கு என்னன்னே தெரியாது. அது 33ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நிர்பயமா இருக்க உண்டு பண்ணப்பட்டது அப்படின்னா, பயமே இல்லாமல் உண்டு பண்ணப்பட்ட ஒரு 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 பிராணி, ஒரு ஒரு கிரீச்சர் எது அப்படின்னா லிவியாதான். a creature without fear, நிர்பயமா இருக்க உண்டு பண்ணப்பட்டது. ஓகே, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா 34ல வாசிக்கிறோம். அது மேட்டிமையானது எல்லாம் அற்பமா என்னமா, அது கிங் ஆஃப் ப்ரௌட்ஸ், அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கு எல்லாம் ராஜா. அதான் கிங்குங்க, அதான் கிங். எல்லா ப்ரௌடுக்கும் நம்ம சொல்றோம்ல, என்ன ப்ரௌடு, ப்ரௌடுக்கெல்லாம் கிங். ப்ரௌடுகள் ப்ரௌட் 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 டிசைனான ப்ரௌட், எல்லா ப்ரௌடுக்கு கிங் யாரான்னா லிவியா தான். அதனுடைய கேரக்டர் என்ன, அடுத்தவனை டிஸ்பைஸ் பண்றது, அற்பமா என்று. மேட்டிமை அகங்காரத்தினுடைய என்ன அப்படிதான். ஏன் அந்த மேட்டிமை, ஏன் அந்த அகங்காரம், ஏன் அடுத்தவனை அற்பமா என்றதுன்னா 33ஆம் வசனத்துல போட்டிருக்கு என்னன்னா, நோ ஃபியர் அட் ஆல், நோ, ஜீரோ ஃபியர். A creature without fear, fearless. அப்போ ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னா, பயப்படலையா அப்படின்னா எல்லாம் அசட்டத்தனம் தான். எல்லாம் எல்லாம் அற்பம், அசட்டத்தனம். நாம் கர்த்தருக்கு பயந்திருப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு இருந்திருக்கூடாது. கிரீச்சர் வித்தவுட் ஃபியர் அப்படிங்கிறதான ஸ்டேஜ்ல நான் இருந்திருக்கூடாது. நான் மீட்டிமையா இருந்திடக்கூடாது. அடுத்தவர்களை அற்பமா எண்ணிடக்கூடாது. யாரையும் டிஸ்பைஸ் பண்ணிடக்கூடாது. எஸ்,
அந்த தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும். ஒரு பக்கம் நாம் தேவனுக்கு பயந்து இருந்து போவானால் அவரே எனக்கு பயமும் அச்சமா இருப்பானாலும், அடுத்தது நாம் எல்லாத்தையும் தேவன் நம்மளை பரிசுத்த ஆவியானால் நம்மளை அபிஷேகிப்பார். நம்ம யாதொன்றுக்கும் பயப்படாத இருப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.